Welcome Tamil. பங்களாதேஷ் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷனுடைய 12 மாவட்டங்கள் 36 லட்சம் மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வெள்ள பாதிப்பு எங்கிருந்து வந்ததென்றால், இந்தியாவின் திரிபுராவில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய தும்பூர் அணை திறக்கப்பட்டதால் இந்த வெள்ளம் பங்களாதேஷை நோக்கி சீறி பாய்ந்து பங்களாதேஷில் பெரும் இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெள்ள பாதிப்புகள் பற்றி பங்களாதேஷ் மக்கள் சமூக வலைதளங்களிலே பகிரக்கூடிய பகிர்வுகள், இது இந்தியாவின் திட்டமிட்ட சதி, இந்தியாவின் கூட்டாளியாக இருந்த, இந்தியாவின் ஆதரவாளராக இருந்த ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ் மக்கள் அடித்து விரட்டியதனால, அவருடைய ஆட்சியை அப்புறப்படுத்தியதனால கோபம் கொண்ட இந்தியா 31 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அணையை திறந்திருக்கிறது. 31 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த தும்பூர் அணை முன்னறிவிப்பு இன்றி திறக்கப்பட்டதால் பங்களாதேஷனுடைய பல நதிகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டு அது பல ஊர்களிலே அந்த வெள்ளம் புகுந்து அங்குள்ள 36 லட்சம் பேர், 12 மாவட்டங்களில் உள்ள 36 லட்சம் பேர் அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது இந்தியா செய்த தவறு. இந்தியா எந்த முன்னறிவிப்புமின்றி அணைகளை திறந்ததனால் ஏற்பட்ட பாதிப்பு என்று ஹாலிதா ஜியாவினுடைய அந்த BNP பங்களாதேஷ் நேஷனல் கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறது. அது மாதிரி வேறு பல அமைப்புகளும் இது ஹசீனாவுக்கு ஆதரவாக இந்தியா செய்த சதி என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த பதிவுகள் பரபரப்பாகி அதிக மக்களால் பகிரப்படுகிறது. பல அரேபிய ஆங்கில சமூக வலைதள பதிவுகளில் கூட இந்த விஷயங்கள் பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்தியாவோ இதற்கு மறுப்பு தெரிவித்து, தும்பூர் அணை என்பது குறைந்த உயரம் கொண்ட அணையாகும். அதில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல நீர் வருகின்ற பொழுது அது இயல்பாகவே வெளியேறக்கூடிய அமைப்பில்தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தும்பூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த அதிக மழை கடந்த நாட்களிலே பெய்ததினால அந்த தும்பூர் அணையிலிருந்து அதிக தண்ணீர் வெளியேறி அது பங்களாதேஷை சென்றடைந்திருக்கிறது. இந்த பாதிப்பில் எந்த திட்டமிட்ட பாதிப்பும் இல்லை. இதை நாங்கள் திட்டமிட்டு செய்யவில்லை. அது இயல்பாக நடக்கக்கூடியது என்று இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆயினும் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இந்தியாவின் மீது கோபத்திலும் சீற்றத்திலும் உள்ளனர். இந்தியா ஷேக் ஹசீனாவிற்கு ஆதரவு அடைக்கலம் கொடுத்து அங்கே அமர்த்தி இருப்பதனாலும், ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ் மக்கள் விரட்டி அடித்ததாலும் தான் இந்த சதி வேலையை செய்துள்ளது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டை உலக அளவில் பல பத்திரிகைகளும் எடுத்து பிரசுரித்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாகும்.